ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மொறுன்னு உடனடியாக செய்யக்கூடிய முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் உடனடியாக முறுக்கு ரெடி பண்ணலாங்க. இந்த ரெசிபி பிடிக்கும்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முறுக்கு செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கறலாங்க. இதை ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறணும். இப்போ அரைச்சாச்சு. இதை மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளந்து எடுத்துக்கிறணும். இல்லை ஏதாவது கிளாஸ்லேயோ கப்லேயோ கூட அளந்து எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் அளவு எடுத்துக்கிறணும். இந்த பொட்டுக்கடலை மாவில் நிறைய கப்பி கூர்னு இருக்குங்க, அதனால சின்ன ஹோலில் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததான் மெஷரிங் கப்பில் 4 கப் நல்ல நயமான அரிசி மாவாக எடுத்துக்கிறணும். இந்த மாவு ரொம்பவே நைஸாக இருக்கணுங்க. மொத்தம் இதோட அளவு 800 கிராம் இருக்கும். இதையும் சலிச்சுக்கிறணும். ஏதாவது குருணை இருந்தால் முறுக்கு பொரிக்கும் போது எண்ணெயில் வெடிக்கும், அதனால நல்லா சலிச்சுட்டு முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக முறுக்குக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமான அளவு சேர்க்க வேணாம், முறுக்கு பொரிச்சதுக்கப்புறம் சரியான அளவாக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா கையிலே க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு பதிலாக சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக சேர்த்தோம்னா முறுக்கு கொஞ்சம் டார்க் கலராக மாறும், அதனால கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு நல்ல கலர் கிடைக்குங்க, கொஞ்சமாக சின்ன காரமும் இருக்கும். இது எல்லாம் சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகணுங்க. அடுத்ததாக பட்டர் எடுத்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. ஸ்பூனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது லேசாக உருகுனா போதுங்க, நெய்யாக மாறிடக்கூடாது. இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். உருக்கிட்டு சேர்க்கும்போது ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். திரும்பவும் மீத இருக்க 1/2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கிறலாங்க. அதிகமாக வெண்ணெய் சேர்த்தாலும் முறுக்கு எண்ணெய் இழுக்கும். முறுக்கு பிழியும் போது ஷேப் வராமல் உடஞ்சி போகும். இந்த அளவு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விடணும். எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி மாவில் எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மாவு பிடிக்கும் போது பிடிக்க வரணும். உதிர்த்தா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக கீழே விழணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக 5 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். லேசாக கொதிக்க தொடங்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரண்டியில் கலந்து விடணும். நீங்கள் எடுக்கிற மாவோட தன்மையை பொறுத்து இனியும் தண்ணி தேவைப்பட்டால் சூடான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்த 5 கப் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க, சரியான அளவாக இருந்துச்சு. இதோட சூடு நல்லா குறைஞ்ச பிறகு தான் பிசையணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே மாவு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பக்குவமாக வரும். அடுத்ததாக முறுக்கு பொரிக்க தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறலாம். இப்போ மாவில் பாதியளவு சூடு குறைஞ்சிருக்கு, இன்னும் சூடு இருக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிட்டு பிசைஞ்சிக்கிறலாம். தண்ணி தொடும்போது சூடு தட்டாது. எல்லா மாவையும் சேர்த்து பிசைய முடியாதுங்க, சூடாக இருக்கிறதுனால. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிசைஞ்சிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, தனித்தனியாக பிரித்து பிசைஞ்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அழுத்தி பிசைஞ்சுக்கிறணும். இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணியிருந்தோங்க, இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெயை மாவில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கும்போது முறுக்கு ரொம்பவே மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கையிலையும் உரலையும் மாவு ஒட்டாது, முறுக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அழுத்தி பிசையணும். நம்ம கையில் ஒட்டாமல் மாவு பிசைஞ்சுக்கிறணும். இந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கையிலையும் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் வந்துருச்சு. இது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா முறுக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததாக சின்ன ஹோலில் இந்த முறுக்கச்சு எடுத்துக்கிறேன். இதில் முறுக்கு சுற்றும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து கையிலே நல்லா சிலிண்டர் ஷேப்ல உருட்டிக்கிறணும். கையில கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. இந்த பக்குவத்தில் இருக்க மாவை உரல்ல சேர்த்துக்கறலாம். எண்ணெயெல்லாம் உரல்ல தடவ வேணாம். முறுக்கு பிழிய வலுவல்னு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அகலமான கரண்டில எப்பயும் போல முறுக்கு சுத்திக்கிறலாம். பட்டர் எண்ணெயெல்லாம் மாவுல இருக்கிறதுனால ஒட்டாதுங்க. நமக்கு தேவையான சைஸ்ல சின்னதாவோ பெருசாவோ சுத்திக்கிறணும். இந்த அளவு முறுக்கு சுத்தியாச்சு. இதை சூடான எண்ணெயில சேர்த்துக்கிறேன். அகலமான கரண்டில முறுக்கு சுத்தும் போது ஈஸியாகவும் இருக்கும், கையில சூடும் படாது. எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கணுங்க. அப்பதான் முறுக்கு உள்ள வர வெந்து வரும். சீக்கிரமாவே முறுக்கு பொரிச்சும் எடுக்க முடியும். ஒரு பக்கம் வெந்து எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. உடனே கரண்டி விட்டு திருப்பும் போது முறுக்கு உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடணும். திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு செவந்து நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது போலவே பாத்திரம் கொள்ற அளவுக்கு முறுக்கு சுத்திட்டு சேர்த்துக்கறலாம். தீயை குறைச்சி வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிக்கணும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்ல கோல்டன் கலர்லையும் கிறிஸ்பியாகவும் இருக்கு. திரும்பவும் முறுக்கு போடும்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு பொரிச்சுக்கோங்க. அப்போதான் முறுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெய் இழுக்காது. அவ்வளோதாங்க, நான் எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. அட்டகாசமான டேஸ்ட்லையும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு இருக்கணும் பாருங்க. ஒரு சின்ன துண்டு முறுக்கு எடுத்து உடச்சி பார்க்கும்போது நடுவில் ஹோல் இருக்கணும். நம்ம செஞ்ச முறுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.